சங்கீதம் 23 யார் எழுதுனா தாவீது எழுதுறாரு. தாவீது அவரோட ஆடு மேய்க்கிறவர். அதனால் அவருடைய சொந்த அனுபவத்திலேருந்து இந்த சங்கீதத்தை எழுதுறாரு. அவர் எழுதும்போது ஏன்னா அவர் ஒரு ஆடு மேய்க்கிறாருனால அவருக்கு தெரியும் அவர் ஆடுகள் எப்படி தினவரும் அவர் வழி நடத்துகிறாரு. கொண்டு போய் அவர் இந்த ஆடுகளுக்கு தேவையான சாப்பாடு கொடுக்குறதும் சரி, அதை பாதுகாக்கிறோம். எந்த ஒரு மிருகமும் ஒருத்தர் சிங்கம் வந்துச்சு, இன்னொருத்தர் கரடி வந்துச்சு, அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அந்த ஆடுகளை பாதுகாத்து அவர் வழி நடத்துகிறார். இன்னொருத்தர் வழி நடத்தும் போது என்ன பண்ணுறாரு, அதுக்கு அந்த ஆடுகள் தேவையான தண்ணி கொடுக்குறாரு, சாப்பாடு கொடுக்குறாரு, தங்க இடம் இருக்கிறது. அப்படிப்பட்ட இதெல்லாம் அவர் சொந்த அனுபவத்தை வச்சு இதில் எழுதுறாரு. அப்போ அவரோட நினைக்கும் போது சொல்கிறாரு, இந்த மாதிரி என்னோட சொந்த ஆடுகளுக்கு நான் இவ்வளோ கேர் பண்ணுறேன், எனக்குன்னு ஒரு மெய்ப்பர் இருக்காரு, அவரை நான் நினச்சி பார்த்தா எப்படி இருக்கும். என் சொந்த அனுபவத்துலேருந்து நான் என் கர்த்தரை நல்லவர்ன்ற நான் ருசிக்கிறேன். அதனால் நான் எழுத போகிறேன், கர்த்தர் என் மெய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன் அப்படின்னு நான் எழுத போகிறேன்னு சொல்லி தான் சங்கீதத்தை எழுதுறார். கர்த்தர் அப்படின்னா யார் கர்த்தர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆதியாமத்தில் 1:1 பார்த்தீங்கன்னா, ஆதியிலே வானங்களையும் பூமியும் சிருஷ்டித்தார் அப்படின்னா, இந்த மொத்த உலகத்தையும் வார்த்தையால் சிருஷ்டித்தவர் அவர். அப்போது ஃபஸ்ட்டு அவர் உலகத்தை சிருஷ்டிக்கும் போது வெறும் இருளாக இருந்துச்சு, ஒளியே இல்லை. அந்த இடத்துல ஒளி இல்லாத இடத்துல என்ன பண்ணுறாரு, வார்த்தையை பேசி வெளிச்சம் உண்டாக கடவுது அப்படின்றாரு. வெளிச்சம் உண்டாயிட்டு அப்போ ஒன்றுமே ஒன்றுமே இல்லாத இடத்துலேருந்து ஒன்று உருவாக்குறாரு. அப்படிப்பட்ட கர்த்தர் அவர். இஸ்ரேல் ஜனங்களை வழிநடத்தி வரும்போது பகலில் பார்த்திங்கன்னா அந்த பாலைவனத்தில் தான் வழிநடத்தி வர்றாரு. அப்போ பாலைவனத்தில் காலையில் பார்த்திங்கன்னா ரொம்ப வெயில் அடிக்கும், தாங்க முடியாது. இந்த தூத்துக்குடி வெயிலே தாங்க முடியல நம்ம. அப்போ அங்குள்ள வெயிலை பாருங்கள் எப்படி இருக்கும்னு. அந்த மாதிரி வெயிலில் அவர் மேகஸ்தம்பமாக வழிநடத்தி போகிறாரு, அவங்களுக்கு எதமாக இருக்குன்னு சொல்லி வழிநடத்தி வர்றாரு. அதே மாதிரி இரவில் பார்த்திங்கன்னா அங்கே பாலைவனத்தில் என்ன நடக்கும்னு சொல்ல முடியாது. ஒரு சைடு பார்த்தா குளிர், இன்னொரு சைடு பார்த்தா இருட்டாக இருக்கும். யார் பின்னாடி எந்த மிருகம் வருமோ இல்லை எந்த மனுஷன் என்ன பண்ணுவானோ தெரியாது. அதுக்காண்டி அவர் அக்கினி ஸ்தம்பமாக நின்று அவங்க வழிநடத்தி வர்றாரு. அது போக பின்னாடி பார்த்தா பார்வோனுடைய சேனை அவங்க துரத்திட்டு வருது. முன்னாடி போய் நின்னா செங்கடல், என்ன பண்ணுறதுன்னு தெரியல. மோசே ஆண்டவர் நோக்கி கூப்பிடுறாரு. ஆண்டவர் சொல்கிறாரு, கோலை நீட்டு அப்படின்றார். கடலை 2ஆக பிளந்தார். வழி இல்லாத இடங்களில் வழியை உண்டாக்குனவர். ஆமேன். பின்னாடி பார்த்திங்கன்னா அதே மாதிரி, ஏன்னா முன்னாடி மட்டும் வழி இது பண்ணால் போதாது, பின்னாடியும் பாதுகாப்பு வேணும். ஸோ முன்னாடியும் அவங்களுக்கு வழியை திறந்து விடுறாரு, பின்னாடியும் பாதுகாப்பு தராரு. பார்வனுடைய சேவை வழி நடத்தும். அப்படிப்பட்ட கர்த்தர் அவர். அப்படிப்பட்ட கர்த்தரை தாவீது சொல்லும் போது சொல்கிறான், என் மெய்ப்பராய் இருக்கிறார் அப்படின்றான். இந்த இடத்துல என்றப்போ ஒரு உரிமையாக ஒரு உறவுக்குள்ளே நம்ம வரோம் பாருங்க. என் அப்படின்னா என்னோட அப்பா, என்னோட அம்மா, என்னோட அண்ணன் அப்படின்னு ஒரு உறவு கொண்டாடுறோம் பாருங்க. அந்த பர்சனலாக தனிப்பட்ட முறையில் எங்கள் அப்பா, எங்கள் அண்ணன், எங்கள் அம்மா அப்படின்னு சொல்கிற மாதிரி தாவீது சொல்கிறாரு, கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார் அப்படின்றார். அப்போ மெய்ப்பர் அப்படின்னா, மெய்ப்பன் யாருன்னு முன்னாடியே சொன்னேன். நம்ம ஒரு மெய்ப்பன்றவங்க அவர் சும்மா ஏதோ ஆடுகளை மேய்ச்சிட்டு போயிட்டு வழி நடத்துகிறவங்க இல்லை. அந்த ஆடுகளுக்கு தேவையான அத்தனையும் அவர் செய்கிறாங்க. அவங்க ஆடுகளுக்கு தண்ணி தேவைப்பட்டால் தண்ணி இருக்கிற இடத்துக்கு கூட்டு போகிறாங்க. அதுக்கு சாப்பாடு தேவைப்பட்டால் அதுக்கு புல், பசுமையான புல் வழிநடத்தி கொண்டு போகிறாங்க. அப்போ என்ன பண்ணுறாங்க, ஒரு மெய்ப்பன்றவங்க வெறுமனே சும்மா ஆடுகளை கூட்டி போகிறதும் இல்லாமல் சரியான விதத்தில் அதுக்கு என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் போஷிக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அதை பாதுகாக்கிறாரு. சிங்கத்துக்கிடம் எந்த ஒரு மிருகத்திடம் சரி அதை பாதுகாக்கிறார். அது மட்டும் இல்லாமல் வழி நடத்துகிறாரு. ஏன்னா வழி நடத்துகிறது ரொம்ப முக்கியம் பாருங்கள். நீங்கள் ஒரு சாதாரண இதில் நீ போயிட்டு இருக்கும்போது சரியான வழியில் தெரியலன்னா உங்கள் குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே அந்த குறிப்பிட்ட இடத்துக்கு உங்களால் போக முடியாது. சில நேரம் அதுக்கு தான் இந்த கூகுள் மேப்லாம் இந்த எதுக்கு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, நீ ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னா சரியான வழியில் சரியான நேரத்தில் அந்த இடத்துக்கு போய் சேர்த்து தான் கூகுள் மேப்லாம் யூஸ் பண்ணுறீங்க. அந்த மாதிரி ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, இந்த தாவீது ஆடுகளை வழிநடத்தி கொண்டு போகிறாரு. அப்போது இதை மனசில் வச்சு சொல்கிறாரு, இது மாதிரி நான் என்னோடய ஆடுகளை வழிநடத்தி கொண்டு போகிறேன். இது மாதிரி எனக்கு ஒரு மெய்ப்பர் இருக்கிறாரு, அவர் என்னை வழிநடத்தி கொண்டு போகிறாரு, அவர் என்னை போஷிக்கிறாரு, என் தேவை எல்லாம் அவர் சந்திக்கிறார். எனக்கு சாப்பாட்டுக்கும் சரி ஒரு குறையும் இல்லை, எனக்கு தண்ணி கிடைக்குது. இந்த ஒரு இதில் வெறுமன இந்த நமக்கும் பொருந்தும். கர்த்தர் தாவீது சொல்கிற கர்த்தரன் மெய்ப்பராக நான் தாழ்ச்சியடைன் அப்படின்னா, இந்த வார்த்தை நம்ம எடுத்துக்கிட்டு, ஆண்டவரே நீர் என்னோட மெய்ப்பராக இருக்கனால என் வாழ்க்கையில் எந்த ஒரு குறையும் இல்லை ஆண்டவரே. பொருளாதாரத்தில் மட்டும் இல்லாமல் எந்த ஒரு குறையும் இல்லை, எதுலேயும் இருந்தாலும் ஃபேமிலியில் சரி, நீங்கள் போகிற தொழிலையும் சரி, எல்லா விஷயத்துலையும் கடவுள் உங்களுக்கு கூட உங்களை வழிநடத்துவார். ஆடுகள் அப்படின்னா, அந்த ஆடுகள் வரும்போது மற்ற மிருகங்கள் மாதிரி ஆடுகள் கிடையாது. ஆடுகள் அதுகளை பாதுகாக்க முடியாத ஒரு மிருகம். இப்போ ஏதாவது போகுது அப்படின்னா இந்த
இந்த இதில் வந்து கீழே உளுந்து மலையில் அது புல் மேய்ஞ்சிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அது மேலே வந்து கீழே உருண்டு விழுந்துருச்சு அப்படின்னா அது இப்படி நிற்கும் போது ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே அந்த மெய்ப்பெண் அந்த இடத்துக்கு வரலை, அதை பாதுகாக்க அதை தூக்கி விட வரலை அப்படின்னா பயத்தினாலே செத்து போயிருமா சொல்கிறாங்க. பயத்தினாலே செத்து போயிருமா. அப்போது அந்த மெய்ப்பெண் என்னன்றாரு, ஓடி போய் அதை தூக்கி அதை கட்டி அணைச்சி அதுக்கு தேவையான மருந்துகள்லாம் போட்டு அதுக்கு தேவையான சாப்பாடெலாம் கொடுத்து அந்த மாதிரி வழி நிறுத்தி வராரு. அப்போ இந்த வார்த்தையை அப்போ மட்டும்தான் பொருந்துமா? இல்லை, இப்போவும் நமக்கு பொருந்தும். இந்த வார்த்தையை எடுத்து, ஆண்டவரே நீங்கள் தாவீது மட்டும் நீங்கள் சொன்னீங்கல்ல, எனக்கும் இது பொருந்தும். கர்த்தாவே நீர் எங்கள் மெய்ப்பராக இருக்கனால எங்கள் வாழ்க்கையில் குறையே இல்லை, ஒருபோதும் நாங்கள் குறையிட மாட்டாண்டவரே இப்படி சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா, இந்த வார்த்தையை நீங்கள் சாதாரண வார்த்தை தான், ஆனால் நீங்கள் அதை எடுத்து பயன்படுத்தும் போது அது அசத்தியமான ஒரு இதை உங்களுக்கு செய்யும். ஆமென். இதை இந்த சங்கீதம் 23 இயேசு வந்து எப்படி நிறைவேற்றாருன்றதை யோவான் 10:11 சொல்கிறாரு பாருங்க. யோவான் 10:11 எடுங்க. சொல்கிறாரு, நானே நல்ல மெய்ப்பெண் ஆடுகளுக்காக தன் ஜீவனையே கொடுக்கிறான். இது இந்த பொதுமொழிப்பில் பதில் பார்த்திங்கன்னா, நானே நல்ல மெய்ப்பெண் ஆடுகளுக்காக தன் உயிரையே கொடுக்கிறான் அப்படின்னு. அவள் ஒரு மெய்ப்பெண் எவ்வளோ முக்கியமானவன் பாருங்கள். அவன் வந்து வெறுமனை சும்மா ஆடுகளை வழிநடத்த போது மட்டும் இல்லை, அதுக்கு தேவையான இதை போஷிக்கிறாரு, அதை பாதுகாக்கிறாரு, அது வழி நடத்துகிறாரு, அதுக்காக உயிரை கூட கொடுக்க தயாராகிறாரு. நம்மளுடைய இயேசு கிறிஸ்து அப்படி தான் நமக்காக வந்தார் அந்த உலகத்தில். நமக்காக ஒரு உயிரே கொடுத்தாருல்ல. அவர் இறந்து பண்ணி இன்னொன்று இப்போ மட்டும் உயிரோடு இருக்கார் அவர். ஆமென். அவர் நம்மளோட மேய்ப்பராக இருக்கனாலாம் நம்ம எவ்வளோ பாக்கியவான்கள். ஆமென். நம்ம இப்போ கூட சொல்லலாம், ஆண்டவரே நீங்கள் என்னோட மேய்ப்பராக இருக்கீங்க, ஆண்டவரே நீங்கள் எனக்காக உங்களுடைய ஜீவனே தந்திருக்கீங்க. எந்த அளவு நேசிக்கிறாரு பாருங்க. இப்போ நான் யாரையும் நேசிக்கலாம் அப்படின்னா நான் உங்களுக்காண்டி எந்த இதையும் பண்ண மாட்டேன், ஆனால் உண்மையிலேயே நான் உங்களை நேசித்தேன், என் மனதார நான் உங்களை நேசித்தேன் அப்படின்னா உங்களுக்காக நான் எதையும் செய்ய தயாராக இருப்பேன், என் உயிரே போனாலும் நான் செய்ய தயாராக இருப்பேன் அப்படின்றார். அப்போ இயேசு நம்மளை எந்த அளவு நேசிச்சிருக்காரு பாருங்கள். எந்த அளவு நேசிச்சிருக்காருன்னா அவரோட மகிமையெல்லாம் விட்டு இங்கே உலகத்துக்கு வந்து நம்மளோட மனித சாயலை எடுத்து வந்து நம்மளை பாதுகாத்து வழி நடத்துறதுக்கு, நம்ம பாவங்கள்லாம் நம்மளை கழுவி நம்மளை நீதிமானாக மாற்றி நம்மளோட பாவத்துக்கு அவர் மரித்து நம்மளோட அக்கிரமத்துக்கு அவர் அடித்து நொறுக்கப்பட்டார். அப்போ எந்த அளவுக்கு நேசிருக்காருன்னா தான் சொந்த உயிரை கூட பண்ணாமல் நம்மளோட உயிரை காப்பாற்றுறதுக்கு அவர் அந்த லெவலுக்கு இறங்கியிருக்கார். இதெல்லாம் பார்க்கும்போது, இந்த வார்த்தையை பார்க்கும்போது நான் எனக்கு, ஆண்டவரே இவ்வளவும் நீங்கள் செஞ்சுருக்கீங்க, இதுக்கு மேலே நீங்கள் செய்ய மாட்டீங்களா? உங்களுக்காக எனக்காக உங்கள் உயிரே நீங்கள் தந்திருக்கீங்க, வேறு எதுவும் நீங்கள் செய்யாது எப்படி? அப்போ இதை எடுத்துக்கும் போது நீங்கள் சொல்லணும், கர்த்தர் என் மெய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன் அப்படின்னா, ஆண்டவரே நீங்கள் தனிப்பட்ட முறையில் ஒரு ஆடுகள் எப்படி ஒரு மெய்ப்பெண் எப்படி அந்த ஆடுகளை பாதுகாத்து அதை வழிநடத்தி அதுக்கு தேவையானதை போஷி எல்லா விஷயத்தையும் செய்கிறாரோ, அதே மாதிரி ஆண்டவரே நீங்கள் என்னை தனிப்பட்ட முறையில் என்னை நீங்கள் பாதுகாக்கிறீங்க, என்னை தனிப்பட்ட முறையில் என்னை போஷிக்கிறீங்க, என்னை தனிப்பட்ட முறையில் என்னை வழி நடத்துறீங்க, உமக்கு நன்றி ஆண்டவரே அப்படி இந்த வார்த்தையை எடுத்து ஒவ்வொரு நாளும் நீங்கள் பேசி வேதத்தை வாசிக்கும் போது சும்மா வாசிக்கக்கூடாது, அதை எடுத்து அதை வாசித்து அதை தியானிக்கணும். வாசிக்கிறது வேற, தியானிக்கிறது வேற. வாசிக்கிறது வெறுமனை கர்த்தர் மெய்ப்பராக நான் தாழ்ச்சினேன் அப்படின்னு. தியானிக்கின்றது அதை பார்த்து அதை வாசித்து, ஆண்டவரே இன்னைக்கு நீங்கள் என்னோட என்ன பேச போகிறீங்க, நீங்கள் மெய்ப்பராக இருக்கீங்களா, இந்த மெய்ப்பண்ண என்ன, ஆடுகள் யார், ஆண்டவரே நீங்கள் எப்படிப்பட்டவர், நீங்கள் எனக்கு என்ன இதில் காட்டுறீங்க, நீங்கள் எனக்காண்டி என்ன வச்சுருக்கீங்க ஆண்டவரே அப்படின்னு அதை கேள்வி கேட்டு அதை பதில் கற்றுக்கொண்டு ஆண்டவர்கிட்ட தினமும் பேசணும். இந்த வார்த்தை நம்மளை வாழ வைக்கும். இந்த வார்த்தையில் தான் ஜீவன் இருக்குது. ஆமேன். கிறிஸ்துவின் ஜீவன் எனக்கு இருக்குது, அந்த ஜீவன் என்னை ஆளுகை செய்கிறது. ஆமேன். அப்போது கர்த்தர் என் மெய்ப்பராக இருக்கேன், நான் தாழ்ச்சி அடையேன் அப்படின்னா அவ்வளோ பெரிய ஆண்டவர் உங்களுடைய தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு மெய்ப்பராக இருக்கார், உங்களை வழி நடத்துகிறார், உங்களை பாதுகாக்கிறார், உங்களுக்கு தேவையானதெல்லாம் போஷிப்பார். ஆமேன். நம்ம அந்த வார்த்தையை வச்சு நம்ம ஜெபம் பண்ணலாம். பா உமக்கு நன்றி 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 ஆண்டவரே,
அப்பா உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். நீ நன்றி நன்றி, நல்லவர் 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 நல்லவர். அப்பா இனிமேல் நீங்கள் நடத்துவீங்க ஆண்டவரே, இனிமேல் நீங்கள் நடத்த வல்லவராக இருக்கீங்க ஆண்டவரே. உமக்கு நன்றி நன்றி நன்றி. அப்பா ஒரு குறையும் இல்லாமல் எங்களை பாதுகாத்து வழி நடத்திங்க ஆண்டவரே. அப்பா எப்படி ஒரு மேய்ப்பன் தன் ஆடுகளை பாதுகாத்து வழி நடத்தி தேவையானதை போஷிக்கிறானோ அது போல் நீங்கள் அதை காட்டிலும் நீங்கள் எங்களை மேலாக நேசிக்கிறீங்க. நேசித்து உங்களை உயிரே எங்களுக்காக தந்திருக்கீங்க ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி நன்றி. அப்பா எங்களோட குடும்பத்துலேயும் சரி, எல்லா விஷயத்தும் சரி ஆண்டவரே, எங்களை தொழிலையும் சரி, நாங்கள் நடக்க போகிற எல்லா விஷயத்துலையும் சரி ஆண்டவரே, நீங்களே எங்கள் பொறுப்படுத்த வழி நடத்துங்க ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம். இது மேலும் வளர்ச்சி நல்லவராக்கிங்க ஆண்டவரே. உமக்கு நன்றி.